மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் குமரக்கவுண்டனூரில் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே என்னடா எல்லா பேச்சாளர்களும் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்கிறாங்கன்னு யாரும் அன்பு கூர்ந்து தவறா நினைக்க வேண்டாம். ஏன் கைதட்டல் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, அங்க பாருங்க, ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள்னு எவ்வளவு அழகா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு? கொங்கு இளைஞர் அணி. உண்மையிலுமே சொல்றேன், நான் கொங்கு வேளாளர் பதின்ம மேல்நிலை பள்ளியில தானே முதுகலை தமிழாசிரியரா இருக்கேன். இன்னொரு விஷயம் மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன தெரியுங்களா? எல்லா சமூகத்தையும் விட கொங்கு சமூகத்திற்கு என்ன சிறப்பு என்றால், எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? நடுவர் அவர்களே, அடுத்தவர்களினுடைய மனம் வாடினால் கூட அது குறித்து எந்த விதமான கவலையும் படாத எத்தனையோ சமூகங்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் கொங்கு சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பெருமக்கள். அதுவும் உண்மையிலுமே என்ன, சில பேர்லாம் பாருங்க நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காங்க, சில பேர் பாருங்க மண் தரையில் அமர்ந்து கூட நம்முடைய ஊர்ல மணித்தமிழை ரசிக்க முடியுங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க பெரியவங்கெல்லாம். அண்ணே, வெளிநாட்டிலையும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஊர்லயும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, குமரக்கவுண்டனூர் மாதிரி. இரண்டு ஊர்ல இருக்கிற தாய்மார்களுக்கு என்னென்ன வித்தியாசம்? அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சேலை கட்டி இருப்பாங்க. அது மட்டுமான வித்தியாசம். வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் குமரக்கவுண்டனூர் மாதிரியான கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வெளிநாட்டு தாய்மார்கள் ஏன் ஓடுறாங்க தெரியுங்களா? உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னா அந்த தாய்களால தான் குடும்பத்துல மகிழ்ச்சி. அத பத்தி சொல்லுங்கன்னா, வந்ததுல இருந்து மாமியால ஒரு 3/4 மணி நேரம் திட்டி தீத்துரி இன்னைக்கு தூத்தி குளிதோண்டி என்னன்னு தெரியலன்னா அவ்வளவு ஆக்ரோஷம் இன்னைக்கு வழக்கத்தை விட சரியான மோசம். உண்மையிலுமே என்ன, ஏறக்குறைய பட்டிமன்றம் தொடங்கினதுல இருந்து ஒரு 2 மணி நேரமா அப்படி நகைச்சுவையால எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்க நம்ம நடுவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே அங்க பாருங்க எவ்வளவு அழகா கைதட்டுறாங்கன்னு. இன்னும் உங்களை பத்தி சில பேருக்கு தெரியாம இருக்குன்னு அவங்களுக்காக நான் சொல்றேன். நீங்க யாருங்கிறத ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை உங்க அனுமதியோட ஒரு வார்த்தை என்னை பத்தி சொல்ல அனுமதியா கேட்கணும். குமரக்கவுண்டனூர்ல நடுவரை பத்தி சொல்றதுக்கு நடுவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. நான் உங்களுக்கும் சொல்றேங்கன்னா இங்க இருக்கிற பெரியவங்களுக்கும் சொல்றேன். அதாவது யாராரோ என்னென்னமோ குறை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? நம்மளை பத்தி குறை சொல்றவங்களை நினைச்சோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. கைதட்டுங்க, உண்மைனா கைதட்டுங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவங்களை நினைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது அண்ணே. பொதுவா குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா வகலைன்னு குறை சொல்லதான் செய்யும். குறை சொல்றவங்களை விட்டுருங்க. நடுவர் அவர்களே, கட்டிய மனைவிக்காக பேசினவங்க குறைகளாகவே சொன்னாங்க. பெத்த தாயா நாங்க பேச வந்தவங்க எல்லாம் நிறைகளா சொல்ற கைதட்டுங்க. வாழ்க்கையில என்னைக்குமே குறைகளை நினைக்கிறது இல்லைண்ணே வாழ்க்கை. நீங்க அனுமதி கொடுத்தீங்கல்ல, இப்போ உங்க பெருமையை நான் சொல்றேன். இங்க நிறைய பேரு தேவகோட்டை மகாராஜன்னா யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு எல்லாம் எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்காங்க. விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருதுங்களா, பார்த்திருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, அதையும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி காமெடி நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ வந்து நகைச்சுவை பேசுற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். சொல்லுகின்ற மனிதர்கள் தான் யார் யாரோ, ஆனா அவங்க சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா அங்க பாருங்க கைதட்டல் எப்படி வருதுன்னு. இதுதானே பெருமை, இதுதானே பெருமை. என்ன மனைவி தாய்ங்கிறவ யாரு தெரியுமா நடுவர் அவர்களே? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கருவிலே நாம் உருவான போது புரண்டு படுத்தாலே எங்கோ கருவில் இருக்கிற உயிர் இறந்து விடுமோ என்பதற்காக 10
10 மாதமும் புரண்டு படுக்காத அந்த தாய்க்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அதுதானே சத்தியமான உண்மை. உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, நம்ம வேதத்துல பழமையான வேதம் எது தெரியுமானே? ரிக்வேதம். அந்த வேதத்துல சொல்லுது என்ன தெரியுங்களா? உலகத்துல ஏன் தெரியுங்களா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் வாழல? ஏன் தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் வாழல தெரியுங்களா? நம்ம வீட்டுல தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா அந்த பகவதி அம்மன் வேற இல்ல, வீட்டில் இருக்கிற பெத்த தாய் வேற இல்லைன்னு சொல்லுதுன்னா நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கிறது நம்ம தாய் தானே நடுவர் அவர்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா பாருங்க, ஒவ்வொரு நகைச்சுவை சொல்லும் போதும் எவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 25 நகைச்சுவை சொன்னீங்க, அவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் பட்டுக்கோட்டையில 60 நகைச்சுவை சொன்னீங்க. இங்க கேட்டாங்களாடா, ஒரு பெருமை. பெருமை. 6 கை தட்டுங்க. 60 நகைச்சுவை சொன்னாங்க, ஒரு ஆள் சிரிக்கலங்க. இங்க இது கேட்டாங்களா? இங்க நல்லா சிரிக்கிறாங்க, கேக்குறாங்க. அதனால தான் சொல்றேன். பிளான் பண்றேன். இல்ல நடுவர் அவர்களே, இன்னும் கைதட்டல கூட்ட பிளான் பண்றேன். 60 நகைச்சுவை சொன்னாரு பாருங்க, ஒரு ஆள் சிரிக்கல. பட்டுக்கோட்டை பக்கம் 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க, ஒரு 4 பெண்கள் ஹஹஹான்னாங்க. வயசான பாட்டி படார்னு எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு, படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிளவிதான் என் ஜோலியை முடிச்சது. அந்த கிளவியை கூப்பிட்டு பா அப்படின்னு என் பக்கத்திலே உட்கார வச்சு விழாக்குழுவில் ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சிருந்தாங்க, ரஸ்தாளி வாழைப்பழம். கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். மொத்தம் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் கிளவி 18 பழம் சாப்பிட்டுச்சு. சீப்பு முடிஞ்சு, பட்டிமன்றம் முடிஞ்சு. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு. மறுநாள் ஃபோன் அடிச்சு, ஆயா பட்டிமன்றம் எப்படி போச்சு? எப்படி போகுது? நல்லா போகுது தம்பி அப்படின்னுச்சு. இன்னும் போய்கிட்டு தான் இருக்கான். நடுவர் அவர்களே, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நிறைய பதில் சொன்னீங்கல்ல, உங்க தம்பி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டும்? கேளியா நடுவர் அவர்களே. நிறைய கேள்விகள் எல்லாம் ஒரே வரி நம்ம மக்களுக்கும் மண்ணுக்கும் பயன் தர்ற மாதிரியான கேள்விதான் நான் கேளியா. நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்கண்ணே. சொல்லுமா. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவிகளை கண்கலங்காம பாருங்க. நீங்க சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் வேண்டாம். அடுத்தவன் சொத்த ஆட்டை போடணும், அடுத்தவன் குடி கெடுக்கணும், மாரியாத்தாளுக்கு கும்பதாளிக்கணும், அடுத்தவன் போட்டாட்டி கூட்டிட்டு போடணும். என்னண்ணே என்னென்னமோ சொல்றான், நீங்க சொல்லுங்கண்ணே. ஆனா அந்த பதில வேண்டாம், இந்த பதில வேண்டாம். நடுவர் நீங்க சொல்லுங்கண்ணே. இவன் சொல்வதெல்லாம் தவறு. இந்த அம்மா சொல்றதும் செய்ய வேணாம், இவர் சொல்றதும் செய்யல வேணாம். என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். என்ன செய்யணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்டா. என்ன பகவதி அம்மன் கோயில் திருவிழாவில் இப்படியா பதில் சொல்றது? செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நடுவர் அவர்களே. நம்முடைய குமரக்கவுண்டனூர் மாதிரியான நல்ல கிராமத்துல இப்படி உறவுகளோட வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட என்ன சொர்க்கம் இருக்க போகுது? இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க இந்த விஷயத்தை. மந்தவெளி இங்க இல்லையே, ஆடு புலியாட்டம் போட்டு விளையாட அரச மரம் எடை இல்லையே, கால 2 போட்டி கட்ட வண்டி ஓட்டி காலம் பாட வழி இல்லையே, ஓடி வந்து கொடுத்து முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. இது ஊரு என்ன ஊரு? நம்ம ஊரு ரொம்ப மேலே அட ஓடுது பல காரு, வீணாடம் பாரு நம்ம ஊரை போல ஊரு மீது சொர்க்கமே என்றாலோ அது குமரக்கவுண்டன் போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலோ
அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா? லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த இசைக்கலைஞர்கள் உண்மையுமே எவ்வளவு அழகா வாச்சாங்க. அண்ணே நல்லா சொன்னாங்க. நல்ல நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை எல்லாம் நாங்க தானே கத்து கொடுக்கிறோம். நாங்க இவங்க கத்து கொடுக்கிற லட்சணம் நமக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருமா வராதா? வரும். எதுக்குங்க யாரோ ஒருத்தர் வீட்டை கேட்டுட்டு உங்க வீட்டை எடுத்துக்கங்க. உங்களுக்கும் எங்க அன்னிக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கா வரலையா? இல்ல பிரச்சனை தான் வராம போயிடுமா? இல்ல பிரச்சனை வராம தான் நாங்க விட்டுருவோமா? உங்களை கூட்டி அந்த புண்ணியத்துக்கு இன்னும் பண்ணுங்கடா. நாங்க எதுக்கு இருக்கோம்? நடுவர் அவர்களே, அப்படி பிரச்சனை வரும்போதுங்க, காலையில் பிரச்சனை வந்தா மாலையில அது முடிஞ்சு போகணும். அதுதானே குடும்பம். இங்க இருக்கிற தயவு செய்துங்க, நான் ஒரு ஆசிரியர் அண்ணன் அறிமுகப்படுத்தினால் அதுக்காகவே சொல்றேன். சண்டை வருகிற போது குழந்தைக பக்கத்துல இல்லாதப்ப ஏதாவது ரெண்டு வாய் வார்த்தை பேசிக்கங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுலன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு இடையில சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். அம்மாட்ட வந்து கேட்டான் பிள்ளை, அம்மா நான் யாருமான்னா? நீ சும்மாறா குட்டிச்சாத்தான்ச்சு. நல்ல குடும்பம்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை அமைதியாச்சு. அம்மாட்ட வந்து மறுபடியும் கேட்டான், அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமான்னா? அம்மா சொன்னா பாருங்க, பேய் உங்க அப்பன் தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரல் இருப்பாரு நான் தான் பிசாசு, தண்டம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம்னா. ஒரே ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாருன்னு, இந்த பையலோட பெரியப்பா வந்தவர் கேட்டாரு, எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மான்னு தான் கேட்டாரு. சொன்னா பாருங்க, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. என்ன ஆனா பெரிய நீ ஒரு முறை உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு அந்த பெரியப்பன் தலதறிக்க ஓடான்னா. நடுவர் அவர்களே, குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். அப்படின்னா அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல? அப்படி சொல்லி கொடுக்கறாங்களா? இல்லையே. பொண்டாட்டி புருஷனை அடிக்க முடியல, திட்ட முடியலைன்னா புள்ளைய ஏவி விட்டு குத்திரி வயிற்றுல இன்னும் மங்கு 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 மங்குன்னு குத்து நடக்குதா இல்லையா? நான் கேட்கிறேன், உண்மையா இல்லையா அண்ணே? நீங்க எத்தனை நாள் நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆமா. ஆனா ஒரு சில மாதம் மட்டும் நான் நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன். ஏன் ஒரு சிலர் மாசம்னா நீங்க ஒரு சிலர் மாசம் இல்லைன்னு, ஒரு சில மாதத்துல என்ன, கார்த்திகை மாதம்னா கொஞ்சம் யோசிச்சு நான் சொல்லுவேன். ஏன் கார்த்திகை மாசம்னா நீங்க வர ஒண்ணு இல்லைன்னா, இங்கேயும் நம்ம குமரக்கவுண்டனூர்லயே நிறைய ஐயப்ப பக்தர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் கைதட்டுங்க ஐயப்ப பக்தர்கள் இருந்தீங்கன்னா. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலையிட்டு ஐயப்பனுக்கு அப்படியே அந்த மலையேறி போற சொகம் இருக்கு பாருங்க. ஆனா உண்மையிலுமே இந்த வருஷத்துல கார்த்திகை மாதம் வந்து முன்னாடி எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், கூட பிறந்த அண்ணன்ட்ட, எப்ப மாலை போடலாம், அரை மண்டலமா கால் மண்டலமா ஒரு மண்டலமான்னு. எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னாரு, தம்பி மாலை எல்லாம் வேணான்ட்டான், பயந்துட்டான். நானும் அப்படிதானே சொன்னேன். ஐயப்ப மேல என்னப்பா பக்தி இல்லாம என்ன பண்ண? ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி இருக்கு, ஆனா மாலை வேண்டான்னா. ஏப்பா அப்படின்னா, இல்ல வேண்டான்னா. உடனே எனக்கு மனசு கேட்குமான்னு உடனே நம்ம வீரமணி சாமி பாடின ஒரு பாட்டை ரெண்டு வரி எடுத்து அப்படியே பாடி விட்டு பாருங்க. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே
விரதமிருந்து 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 பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை காண வேண்டியே தவமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை காண வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாமரை தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா கொடுத்தமல்ல என்ன எங்க அண்ணா ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு சொன்னா எப்பா 12 நாள் 24 நாள் 48 நாள்ல மாலை வேண்டாம் 365 நாள் மாலை போடலான்ட்டா. அவ்வளவு பக்தியாடா? நானு கேட்ட ஐயப்ப மேல அவ்வளவு பக்தி என்ன எப்பவுமே பக்தி உண்டு. ஆனா ஏன் 365 நாள் மாலை தெரியுமானே? எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை மாலை போட்ட தண்டை வீட்டுல மரியாதையே பொண்டாட்டிட்ட வருதுன்னா. கரெக்டா? நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்கன்னு சாமியோ சாமி டேப்பா மொரட்டு சாமி. ஆமா நடுவர் அவர்களே அப்படி மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டாங்க. ஒரு கப் காஃபி எங்க அண்ணி சொன்னது அப்படியே குமரக்கவுண்டன் ஒரு மக்கள்கிட்ட சொல்லு. வாங்க சாமி உட்காருங்க சாமி காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி அடுப்பு சாமியில வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓபன் சாமி பண்ணி சாமி லைட்டு சாமியால் எடுத்து சாமி சிம் சாமியில அடுப்பு சாமியை பத்த சாமி வச்சு சாமி சூடு சாமி பண்ணி சாமி காப்பி சாமியை டம்ளர் சாமியில ஊத்தி சாமி நாக்கு சாமியில பற்றாம சாமி கை சாமியில சுற்றாம சாமி ஸ்டூல் சாமியில வச்சிருங்க கட்சி டம்ளர் சாமி சபீனாவ சாமி தொட்டு சாமி குழாய் சாமி தண்ணி சாமி எல்லாம் விட்டு சாமி கழுவி வெயில் சாமியில வச்சற சாமி சரணம்டா சரணம்டா குடும்பம்டா எல்லாம் இப்படி எல்லா சாமி வச்சலனே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணிட்ட கேக்குறேன் அண்ணி அண்ணன் எங்கன்னு எவ்வளவு சாமி வந்ததுலன்னு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? அது எங்க திரியுதோ அடச்சே இது என்னென்ன மனைவி. ஆனா பெத்த தாய்ங்கிறவ யாரு தெரியுமா? நீங்க சொன்னீங்களே நடுவர் அவர்களே மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வேறுபாடுனா இது உண்மை என்றால் மட்டும் கைதட்டுங்கள். பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி. நான் இல்லைன்னு சொல்லலனே ஆனால் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். உண்மை என்ன? இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்க மனைவிக்கும் தாய்க்கு என்னென்ன வித்தியாசம்? மனைவி சமையலுக்கும் அம்மா சமையலுக்கும் சரி என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி, மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். சரி உண்மைன்னு இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல் சரி, கருப்பு முடி கிடந்தால் பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடிதான் ஓன் சமையல். நடுவர் அவர்களே இன்னும் சொல்லலாமா? முடியே இல்லைன்னா அவ சமைக்கவே இல்லை. நடுவர் அவர்களே தக்காளி சாப்பாட்டை கூட பிரியாணி மாதிரி செஞ்சா அவதாங்க பெத்த தாய். கைதட்டல் கொடுங்க. ஆனா பிரியாணிய கூட தக்காளி சோற விட கேவலமா செய்யும் பார்த்திருக்கீங்களா? அவதான் தக்காளி சாமி. அதான் தக்காளி சாமி. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே நீங்க எத்தனை வெளிநாடுனே போயிருக்கீங்க? நான் 5 வெளிநாடுகள். சார் ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே நம்ம நடுவர் 5 வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். என்னை விட 2 நாடு எக்ஸ்ட்ரா ராணிக்குமாரும் உமாநாத்தும் போயிருக்காங்க. ராணி அம்மாவும் உமானனும் 2 நாடுகள் உங்களை விட கூடுதலா போயிருக்காங்க. அவங்க 7 நாடு போயிருக்காங்க. என்னென்ன சொல்றீங்க? நம்மளை விட எந்த 2 நாடுகள் கூடுதலா போயிருக்காங்க? ஒன்னு ஒரத்த நாடு, இன்னொன்னு ராம் நாடு. ரெண்டுமே தமிழ்நாடானே. உள்நாட்டை தாண்டல. அவங்க பாஸ்போர்ட் இருந்தாலும் தாண்டல. பாஸ்போர்ட் இருந்தா தானே. நடுவர் அவர்களே மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. நம்ம எல்லாரும் டீமோட போனோம். உண்மையிலுமே சொல்றேங்க ஐயா, இங்க அருமையா சகோதரர்கள் அவங்க சகோதரிகள் வீட்டில் அழகா விருந்து உம்பல் செஞ்சாங்க. பார்த்து அவங்க வீட்டு பிள்ளைகளை போல எங்களை கவனிச்சாங்க. அந்த ஊரினுடைய மதிப்பு அவர்களுடைய விருந்தோம்பல்ல நல்லா தெரிஞ்சது. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? நாங்க மலேசியா போயிருந்தப்ப இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜைங்க. ஆனா எனக்கெல்லாம் தெரியும் இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜை வகை வகையான பல நாட்டு உணவுகள் தயாரிச்சு வச்சிருந்தாங்க. சார் இது இந்திய உணவு, இது சீன உணவு அப்படின்னு வகை வகையா வச்சிருந்தாங்க. அத்தனை வகையான உணவையும் பார்த்து விரும்பினதை 1-2 சாப்பிட்டு வந்தோம்லனே. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கோம்லனே. ஆனா உலகத்திலேயே சொல்றேங்க எந்த நாட்டுக்கு போய் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காத சுவைன்னு ஒரு சுவை இருக்குன்னு. அது என்ன சுவை தெரியுங்களா? பெத்த தாய் கையால
பழைய சோற கூட ஒரு கை வாங்கி சாப்பிடுற சுவை இருக்கு பாருங்க, அது 1000 5 ஸ்டார் ஹோட்டல்ல கை தட்டுங்க போய் சாப்பிட்டாலும் கிடைக்காதுல்லண்ணே. அதனாலதாங்க வெளியூருக்கு போன பிள்ளை கூட நோம்பி நொடினா ஊருக்கு வந்து பெத்த ஆத்தா கையில ஒரு வாய் வாங்கி சாப்பிடணும்னு வராம பாத்தீங்களா? அதுதான் நடுவர் அவர்களே அன்பு, அதுதான் தாயினுடைய இது. அந்த சுவைக்கு எதுவுமே வராதுங்கிறத பாண்டவர் பூமின்னு ஒரு படம் நடுவர் அவர்கள் நினைச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை என்னங்க, அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட சுகம் மறுபடியும் வருமானு கேட்டான் பாருங்க. கொடுங்க. அன்னை போட்டிய பிடி சோற்றி ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலி கண்டோம். பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் அழுதிட பழகவில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை. கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, காரணம் எதுவென தெரியவில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நெஞ்சில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். நெஞ்சில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். நடுவர் அவர்களே, நான் நிறைவே எப்படி சொல்லி முடிக்கிறேன் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில எத்தனையோ உறவுகளை நாம் இழந்திருந்தாலும் அந்த உறவுகள் தருகிற வேதனையை விட உச்சமான வேதனை எது தெரியுங்களா? என்னப்பா? இறந்து போன நாம் இழந்த நம் தாயை நினைக்கிற போது நமக்கு வருகிற வேதனை இருக்கு பாருங்க, அதுதான் நடுவர் அவர்களே பெரிய விஷயம் உலகத்திலேயே. என்னமோ பிரசவ வலி குறித்தெல்லாம் சொன்னாங்கல்லண்ணே, அந்த பிரசவ வலியை விட கொடுமையான வலி ஒண்ணு இருக்குன்னு. என்ன வலி தெரியுங்களா? என்ன வலி? கண்ணு வலி வந்தா இங்க வலிக்கும், காது வலி வந்தா இங்க வலிக்கும். ஆனா பிரசவ வலி வந்தா ஒரு பெண்ணின் அணுக்கள் தோறும் வலிக்கும். நான் ஒத்துக்கிறேன்னு. ஆனா அந்த பிரசவ வலியை விட கொடுமையான ஒரு வலி இருக்கு. என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? திருமணத்திற்கு பிறகு பெத்தெடுத்த தாய் கையிலையோ பெத்தெடுத்த அப்பங்கையிலையோ பொண்டாட்டிக்கு தெரியாம நாம சம்பாரிச்ச காசுல இருந்து ஒரு 100 200 500 அப்படி சுருட்டி அவன் கையில் இந்தாமா பொண்டாட்டி பாக்குறதுக்குள்ள வச்சுக்குமான்னு ஒரு ஆம்பளை எடுத்து கொடுக்கும் போது அவன் மனசுல வலிக்கும் பாருங்க சார் ஒரு வலி. அது 1000 பிரசவ வலியை விட கொடுமையானது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு? இந்த கட்டிய பொண்டாட்டி தான்டா. அவங்கனால எப்படி நான் மகிழ்ச்சி வரும்? எப்படி வரும்? நீங்க எப்படி நான் தீர்ப்பு கொடுக்க முடியும்? எப்படி முடியும்? அதனால கொடுக்காதீங்கண்ணே. அதனால பாண்டு பேப்பர் வச்சு எழுதி காக்குங்க. நடுவர் அவர்களே, வைரமுத்துங்கிற அற்புதமான கவிஞன் தாயை பத்தி சொன்ன அந்த ஒரு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன். வாழ்க்கையில அவர் எழுதின கவிதை யூடியூப்ல இருக்கு, அவர் குரல்லையே நீங்க கேட்கலாம். ஒரு தாயை பத்தி இது கிராமத்து மக்களால் கூட இந்த கவிதையை உள்வாங்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாயை பத்தி எழுதுறாருங்க. முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே பெருமை ஒத்த வரி எழுதலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, பெத்தவளே கீர்த்தி ஒத்த வரி எழுதலையே. சொல்லிட்டே வந்து அம்மாவோட சமையலை சொல்லுவாருன்னு, கதகதன்னு கலிகிண்டி கலிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. கைதட்டுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் எங்க அம்மா கையில கொடுத்தது. நிறைவா எழுதுவாருங்க. அம்மா எனக்கொன்னு ஆச்சுதுன்னா அம்மானு உன்னைய கூப்பிட உனக்கு வேற பிள்ளை உண்டு. எனக்கொன்னு ஆச்சுதுன்னா அம்மானு உன்னை கூப்பிட உனக்கு வேற பிள்ளை உண்டு. ஆனா அம்மா உனக்கொன்னு ஆச்சுதுன்னா அம்மானு கூப்பிட எனக்கு வேற தாய் உண்டான்னு அந்த கவிதையை முடிச்சாம் பாருங்க. உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, ராஜ்கிரண்கிற ஒரு அற்புதமான திரைக்கலைஞன் தான்
உயிரோட்டமா கவிஞன் பொன்னடியான் வரிகள்ல கொடுத்திருப்பாரு. பெத்த தாய் இறந்துருவா, யாரோ ஒருத்தன் கொல்லி போட்டு போவான், வந்து அந்த சாம்பலை எடுத்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி ஒரு பாட்டுனே. இந்த ஒரு பாட்டு போதுன்னே. தாய் தான் இந்த உலகம், இந்த உலகம் என்பதே தாய் தான். அந்த பாட்டோட நான் நிறைவு பண்றேனே. தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, நோயால நான் கிடந்தா நோன்பிருக்கும் ஆத்தா, தீமூண்டு பார்த்து விட்டா தீந்திடுமாத்தா, பெத்தவளை தள்ளி வச்ச பாவத்துக்கே கிட்ட வந்து கொள்ளி வைக்க கூடலையே, என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அம்மா போல யாரு, தாயெனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடிக்கிலே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடிக்கிலே, எனக்கு 7 ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என்னை பட்டாலும் தொட்டாலும் தோஷமடிக்கிலே, தாயெனும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடிக்கிலே, வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடிக்கிலே. நடுவர் அவர்களே, வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் தன் பிள்ளைகளின் சொர்க்கம், தன் பிள்ளைகளின் தன்னுடைய பிள்ளைகளின் சுகம்தான் தனக்கான சுகம் என்பதையே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டு நமக்கான ஒரு ஜீவனாக இருந்து அந்த பகவதி அம்மன் கூட அருள் கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனால் வீட்டில் அந்த பகவதியின் தன்மையோடு இருக்கிற தாய் அருள் கொடுப்பதற்கு ஒரு நிமிடம் கூட தாமதம் ஆகாது என்று சொன்னார். அந்த தாய் தான் என்றைக்குமே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறாள் என்கிற நல்ல தீர்ப்பை நம் குமரக்கவுண்டனூர் மக்களுக்கும் மண்ணுக்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த மண்ணையும் மக்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. வாழ்க வளமுடன். படுகளத்தின் மேன்மை கருதி உடனடியாக பதில் பேச வருகிறார் சென்னை ராணிக்குமார் அவர்கள், வண்டலூர்.